அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு முரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, இன்றைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, வருகின்ற லாப குரு பயிற்சி, அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இதனுங்க லாப குரு பயிற்சி. கால புருஷனுக்கு 2ஆம் வீட்டுல குரு பகவான் வர்றார். அதனாலதான் லாப குரு பயிற்சியை பத்தி நம்ம டீட்டெயிலா ஃபுல்லா பார்க்க போறோம். எல்லாருமே இந்த குரு பயிற்சி வீடியோ பண்ணுங்க, அப்லோட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதனாலதான் இந்த வீடியோ பதிவு பண்றோம். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எது மாதிரி அனுகூலத்தை கொடுக்க போது நம்ம பார்க்க போறோம். பொதுவா அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். அனைத்து விதமான கிரக பயிற்சியுமே அம்மன் அருள் டிவில கொடுக்குறோம். நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. ஏன்னா குறைஞ்ச நாள் தான் அம்மன் அருள் டிவி ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றாங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் திருக்கணிதபடி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது. இப்ப பாருங்க, நம்ம வீடியோ எங்கேருந்து பண்றோம், வீடியோ கொடுக்குறோம் பொங்காலம்மன் ஸ்தலத்துல இருந்து கொடுக்குறோம். பொதுவாக குரு ஸ்தலத்துல தான் என்னுடைய வீடியோ பதிவாகும். பாருங்க, இந்த பேரிலே பாருங்க குரு வருவார். பொங்காலம்னா பொண்ணுனா தங்கம். அதனாலதான் இந்த ஸ்தலத்துல இருந்து நம்ம வீடியோ பதிவு பண்றோம். நம்முடைய ஆன்மீக சிந்தனை, நம்முடைய சேனல்ல அம்மன் அருள் டிவியை பாக்குறோம்னா அவங்களோட ஒரு தைரிய குணம் வரணும். அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவோம், நான் கோவில் ஸ்தலத்துல என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவோம். கெட்டதா இருந்தாலும் அது நல்லதா உங்களுக்கு வரணும். அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. இப்ப இந்த குரு பயிற்சி மே மாசம் 1ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். நல்லா பாருங்க, மேச ராசியில இருந்து கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார். அப்ப எது சம்பந்தமாக உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போறார் நல்லா பாருங்க. அது கால புருஷனுக்கு 2வது வீடு. எது? ரிஷப ராசி. ரிஷபனா என்ன? அது தனம் ஸ்தானம் பாங்க. 2னா வருமான ஸ்தானத்துக்குள்ள குரு பகவான் போறாரு. அப்போ உங்களுக்கு எது மாதிரி இந்த 12 ராசிக்கு என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு? பொதுவா பாருங்க, உலக ரீதியில என்ன பலனை கொடுப்பாரு? காலபுருஷன் 2வது இடம், கலை சம்பந்தப்பட்ட விஷயம்னா வளர ஆரம்பிச்சிடும் பாருங்க இந்த குரு பயிற்சி. பாருங்க, பெண்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவாரு பாருங்க இந்த குரு பயிற்சி. பெண்களுக்குனா பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். இசை கலைஞரை பாராட்டக்கூடிய பயிற்சியா தான் இந்த பயிற்சி கண்டிப்பா வரும். பொதுவா பாருங்க, உலகத்துல நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு அனுகூலமாக இந்த குரு பயிற்சி கண்டிப்பா இருக்கும். இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்குறோம். இந்த குரு பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்குறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, பொதுவாக மிதுன ராசி இதுலயுமே பாருங்க புத்திசாலியான ராசி மிதுன ராசி. அறிவை அள்ளி கொட்டக்கூடிய ராசி மிதுன ராசி. நல்ல டேலண்டான குணம் யார்கிட்ட இருக்கும்? மிதுன ராசி என்பட்டு நிறைய பேர்கிட்ட இருக்கும். ஒரு விஷயத்த நல்லா பலவாட்டி யோசிச்சு சிந்திச்சு பேசக்கூடிய ராசி மிதுன ராசி. அடுத்து என்ன ராசியுடைய குணம்? இதுக்கு அதிபதி யாரு? புதன் பகவான். செல்போனை பாருங்க, நோண்டிக்கிட்டே இருப்பார். செல்போன்ல என்னென்ன வேலை பார்க்கணுமோ எல்லா வேலையும் பார்க்க தெரியும். யாருக்கு? மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கு. அப்ப இந்த ராசியோட தொடர்பு அவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். கலைகளை ரொம்ப நேசிக்கக்கூடிய ராசிங்க மிதுன ராசி. கணக்கு வழக்கு சூப்பரான ராசிங்க. அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு எல்லாத்துக்கும் அதிபதியா இருங்க புதன் தாங்க வருவாரு. பேச்சால சம்பாதிச்சுட்டு போயிடுவார். இவருடைய பேச்சு ஒருத்தரை கவரக்கூடிய தன்மை மிதுன ராசிட்ட உண்டுங்க. யாருக்கிட்ட எப்படி பேசுனா என்ன காரியத்தை கரெக்டா சாதிக்கலாம் சொல்லி நல்ல ஒரு டேலண்டான குணம் இருக்கும். ஆளுக்கு ஏத்தாப்புல தன்னை மாத்திப்பார். ஆளுக்கு ஏத்தாப்புல தன்னை மாத்தி உருவத்தை மாத்தக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குங்க இவர்கிட்ட. நல்லவனா நல்லவன், கெட்டவனா கெட்டவன். ஆனா காரியத்துல கன் மாதிரி இருப்பார். இதுலயுமே அந்த காரியத்தை நினைச்சிட்டாருன்னா அந்த விஷயத்தை எப்படியாச்சும் அடைஞ்சிருவாரு. இது மிதுனத்துடைய பொதுவான குணம். பேங்க்ல வேலை பார்க்குற அனைவருமே பாருங்க, யாரு? மிதுனம் தான். பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், வட்டி தொழில் எல்லாமே மிதுனம் தான். மிதுன லக்னம் மிதுன ராசியா இருக்கும். கொடுக்கல் வாங்கல் பிசினஸ் எல்லாமே
மிதுனத்துடைய தொடர்பு கண்டிப்பா வந்துடும். அறிவுக்கு உகந்த ராசி மிதுன ராசி, அறிவாளி ராசி மிதுன ராசி, குழந்தை மாதிரி குணம் இருக்குள்ள ராசி மிதுன ராசி. இதெல்லாம் சொல்லலாம். குழந்தை எப்படி இருக்கும், யார்கிட்ட எப்படி பேசணும், கரெக்டா பேசும்ல. ஒரு காய்ச்சி அடம் பிடிச்சுன்னா அழுது எப்படியாச்சும் வாங்கிரும்ல, அது மாதிரி மிதுன ராசிக்காரங்க. அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய கிரக பயிற்சி எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு. ஆனா எல்லாமே இது பொதுவான பலன் தான் கொடுக்குறேன். சில பேர் இது ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்கிறாங்க. தயவுசெய்து வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் பொது பலனை பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம், சுய ஜாதகத்துல பாருங்க. இந்த குரு பகவானை பத்தி பேசுறோமா, குரு பகவான் உங்களுக்கு என்ன மாதிரி யோகத்துல இருக்காருன்னு பாருங்க. உங்களுடைய லக்னத்துக்கு அவர் நல்லவரா கெட்டவரா பாருங்க. உங்க ஜாதகத்துல நீங்க ராசியா இருப்பீங்கன்னா லக்னம் ஏதாவது வேற ஏதாவது ஒரு லக்னமா இருக்கும். அவரு உங்களுக்கு நல்லவரா கெட்டவரா பார்த்துக்கிட்டு தான் இந்த பலன் எடுக்கணும். ஒரு சில பேருக்கு யோகமா இருக்கும், ஒரு சில பேர் அவயோகமா இருக்கும். குருவை பத்தி பேசினா குருனா எதுக்கு அதிபதி? தனத்துக்கு அதிபதிங்க. பொன் பொருளுக்கு அதிபதி யாருங்க? குரு பகவான் தாங்க. தங்கம் பொன் பொருள் சேர்க்கை இது எல்லாமே வேணும். யார் வேணும்? குரு பகவான் வேணுங்க. குருலாம் எதுவுமே சேராது. பெருங்கொண்ட பணத்துக்கு அதிபதி குரு பகவான் தான். ஏன் பேங்க்ல கேசரி வேலை பாக்குறாங்க, அவங்க ஜாதகம் எடுத்து பாருங்களேன். குரு பகவான் ஸ்ட்ராங்கா இருப்பார். போன காசை எழுதி இந்தா அப்படி கொடுத்துருவாரு. நீங்க அவர்கிட்ட போய் காசை வாங்குறப்ப வரும். அப்ப இந்த பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே குரு பகவானுடைய தொடர்பு பயங்கரமா இருக்கும். அவருக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? தனக்காரகர். பேர் என்ன? தனக்காரர். பொன்னன் பேர் இருக்கு. பொண்ணுக்கு அதிபதி யாருன்னா இந்த குரு பகவான் தான். நகைக்கடை வச்சிருக்கவங்க எல்லாம் எல்லாருமே பாருங்களேன், குரு பகவான் அங்க பலமா இருக்கும். வட்டி தொழில் பண்ணா குரு பகவான் இருந்தா தான் பண்ண முடியும். வட்டி தொழில்களாம் அதிபதி குரு பகவான் தான். ஏன்னா மிதுனராசி நிறைய பண்ணுவாங்களே, ஆசிரியர் வேலை நிறைய பார்ப்பாங்க. ஆசிரியர் வேலை வேணும்னா ஜாதகத்துல குரு பகவான் நல்லா இருக்கணும். அடுத்த இதுக்கெல்லாம் அதிபதி இவரு ஆன்மீகவாதி. ஆன்மீகத்தை விரும்பக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த குரு பகவான் தான். ஆன்மீகத்துறையில தெய்வ திருப்பணிகள் செய்யக்கூடிய நபர்கள் எல்லாமே ஜாதகத்துல பாருங்க குரு பகவான் நல்லா இருப்பாரு. இதுக்கெல்லாம் இவர் காரகரா வர்றாரு. அப்ப இதெல்லாம் பலமா இருக்கும். ஞானிகள், முனிவர்கள், சித்தர்கள் எல்லாமே குருவுடைய அனுகிரகம் இருந்தாதான் அது உள்ள போவே முடியும். ஜாதகத்துல குரு ஸ்ட்ராங்கமா இருக்கணும். நல்ல ஒழுக்கமான குணம் இருக்கும் அவர்கிட்ட. ஒருத்தர் பார்த்தவன இவர் என்னையா தங்கமான மனுஷையா, போனா நல்ல மரியாதை கொடுக்குறாரு. டீ சாப்பிட சொல்றா, இது சாப்பிட, அது சாப்பிட சொல்ற, நல்ல ஒரு தன்மையான குணம் இருக்கு. எடுத்தறிஞ்சு டக்குன்னு ஒரு அபச்சொல்லே சொல்ல மாட்டாருங்க. அப்படிப்பாங்க. அப்ப அவங்க ஜாதகம் என்ன இருப்பாரு? குரு இருப்பாரு. தலைவர் பதவி, யாரெல்லாம் தலைவரா இருக்கா அவங்க எல்லாம் குரு ஜாதகத்துல நல்லா இருப்பாரு. அது இருந்தாதான் அந்த பதவிக்கே போக முடியும். குரு ஜாதகத்துல ஸ்ட்ராங்காக இருக்கணும். அரசு கருவூலம், கருவறைனா இருக்கு பாருங்க, தெய்வத்துடைய கருவறையில குருவுடைய ஒளி அதிகமாக இருக்கும். அங்க போனா என்ன, கோயிலுக்கு போனா எப்படி மனசு சுத்தமாகுதா? அப்ப மனசு சுத்தத்தை காட்டக்கூடிய கிரகம் குரு பகவான் தான். அடுத்து பாருங்க, நிறைய பேருக்கு கருணை, இரக்க குணம் எல்லாமே இந்த குரு பகவான வர்றாரு. இதுக்கெல்லாம் காரகர் குருவா வர்றாரு. ஏன் வழக்கறிஞர், நீதி சொல்லக்கூடிய நபர், 4 பேருக்கு பஞ்சாயத்துல தலைவராக இருக்கக்கூடிய நபர்கள், இது எல்லாமே குரு பகவான் நல்லா தான் பண்ண முடியும். ஒரு சமுதாயத்துல உள்ள தலைவர்கள் எல்லாமே ஜாதகத்துல குரு ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அவர் இருக்க முடியும். கல்வி நிறுவனங்கள் குரு தாங்க. குரு இருந்தா பண்ண முடியும். எல்லாமே இந்த குரு பகவானா வர்றாரு. உயர் பதவி, ஒருத்தருக்கு ப்ரமோஷன், உயர் பதவி, எல்லாத்துக்குமே சுபகாரியம் பண்ணணும்னா குருவுடைய அனுகிரகம் வேணுங்க. எனக்கு குருமங்கலம் யோகம் இருக்கான்னு சொல்லுவாங்க சில பேர். பாருங்க, எனக்கு குரு பலம் வந்துருச்சா, என்ன திருமணத்தை கேட்பாங்க. அப்ப ஜாதகத்துல குரு வரணும். குரு வந்தாதான் ஒருத்தருக்கு மாலை எடுத்தே கொடுக்க முடியும். குழந்தை பாக்கியம்னா குரு பகவான் இருக்க வேணும். 5ஆம் பாவத்தை பார்க்கணும், அடுத்து குழந்தை பாக்கியத்தை பார்க்கணும். இது இருந்தாதான் குருவுடைய அனுகிரகம் கிடைக்கும். அப்படிப்பட்ட சுப கிரகமான குரு பகவானுடைய பயிற்சியை பக்கத்தை பார்க்க போறோம். குரு பகவான் எந்த இடத்த பார்க்கிறாரோ அந்த இடத்த வளர்த்துட்டுருவார். இது வளரக்கூடிய கிரகம் குரு பகவான். குரு பார்த்தா கோடி நன்மை, பழமொழியா நீங்க கேட்டிருப்பீங்க. குரு பார்த்தா கோடி நன்மை. அப்ப எது மாதிரி குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போறாரு? மிதுன ராசிக்கு என்ன பலனை கொடுக்க போறாரு? இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி, இது வந்து ஃபுல்லாவே ஒரு வருட பலனாக உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். குரு பகவான் என்னென்ன நட்சத்திரத்துல போறோம் அது மாதிரி எல்லாமே பலனை கொடுக்குறோம். இப்ப எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறேன்னு பார்ப்போம். ஏன்னா மிதுன ராசி என்பது நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. நிறைய சப்ஸ்கிரைபரும் கொடுத்துருக்காங்க, எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் எழுதவும், திருக்கணித முறையை எழுதவும் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன் பொங்காலம்மன் கோயிலிருந்து இங்க கொடுக்குற வீடியோ? பொங்காலம்மன்னா பொண்ணுனா தங்கம். இப்ப குருவுடைய அனுக்கிற இந்த கோவில் சத்துல அதிகமா இருக்கும். அதனாலதான் இந்த கோவில் சத்துல என்னுடைய வீடியோ பதிவு பண்றேன். இப்ப குரு பகவான் உங்களுக்கு எத்தனாம் பாவத்துல இருக்காரு?
மிதுன ராசி எங்க இருக்காரு? 12ஆம் பாவத்துல இருக்கிறார். எல்லாரும் சொல்லிடுவாங்க மிதுன ராசிக்கு 12ஆம் பாவத்துல விரைய குருவாக வந்துட்டார், இதெல்லாம் விரயம் பண்ண போறாரு சொல்லி நிறைய பேர் ஒரு அச்சத்துல பயத்துல இருப்பாங்க. மிதுன ராசி எல்லாமே கொஞ்சம் பயம் இருக்கும்ல. விரைய குரு வர்றாரு. விரைய குரு வந்து 12ஆம் இடத்துல நிறைய நல்ல விஷயம் அதுக்குள்ள இருக்கு, அதை யாரும் பார்க்க மாட்டாங்க. நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு குருபான் 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. அவர் யாருடைய வீட்டுல இருக்காரு? சுக்கிரனுடைய பகை வீட்டுல இருக்கிறாரு. பகை வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு. அங்க பகை வராது உங்களுக்கு. உங்களுக்கு 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டாரு. அப்ப அங்க குருபகவான் உங்களுக்கு கெட்ட பலனை கொடுக்க மாட்டார், பயங்கரமான யோக பலனை கொடுத்துறோம். ஏன் அதை விட இங்க நட்சத்திரம், அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை பார்க்கணும்ல. ஃபர்ஸ்ட் யாருடைய நட்சத்திரத்துல போறாரு? சூரிய பகவானுடைய நட்சத்திரத்துல போறாரு. சூரிய பகவான் உங்களுக்கு நட்பா பகையா? உங்க ராசி அதிபதிக்கு புதனுக்கு நட்பு கிரகம். சூரியன் புதனும் ஒண்ணுக்கு ஒண்ணா பக்கத்துல பக்கத்துல இருப்பாங்க எப்போதும் பாருங்க. அப்ப நட்பு கிரக சாரத்துல போறாரு. எல்லாரும் சொல்லுவாங்க விரைய குரு பயங்கரமான விரைய செலவு கொடுக்க போகுது, பயங்கரமா கொஞ்சம் கவனமா இருந்துங்க. ஜாதகத்துல குரு இருக்கிற பொறுத்த பொறுத்தா இங்க விரைய செலவு வரும், வர முடிவு பண்ண முடியும். எடுத்தவன இங்க விரைய செலவா வரும்னு சொல்லி மிதராசிலாம் பயப்படக்கூடாது. நல்ல ஒரு யோகத்தை கொடுத்துருவாரு. உங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சு போச்சு. அதனால குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் நல்லா சுப நட்சத்திரம் அமைச்சு கொடுக்குறாருங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு உங்களுக்கு எடுத்து பாருங்க. கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாரு? தொழிலு, வேலை, உத்தியோகம் மாற்றம் வந்துச்சு, குடும்பத்துல விரைய செலவு வந்துச்சு, கணவன் மனைவி உடல்ல பிரச்சனை, இதெல்லாம் கொடுத்தாரு. இனிமே கொடுக்க மாட்டாரு. நல்ல பலன் கொடுப்பாரு. படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புகள் நல்லா இல்ல, வேலை உத்தியோகம் சரியா அமையல, எல்லாமே ஒரு தடை தாமதமா கொடுத்தாரு. இனிமே நல்ல யோகத்தை மட்டும்தான் உங்களுக்கு கொடுப்பாரு. என்னை பொறுத்தவரையும் எடுத்தவன முதல் பலன் என்ன சொல்லுவேன்? குரு 12ஆம் பாவத்துல இருந்து சூரியனுடைய கால்கள் நிக்கிறாருன்னா வெற்றி ஸ்தான அதிபதி சாரத்துல நிக்கிறாரு. வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும். வெளியில ஒரு இடத்த மாத்த போறீங்க, இது கன்ஃபார்ம் நடக்கும் பாருங்க. மிதுன ராசிக்கு எடுத்து பாருங்க. ஆல்ரெடி நீங்க மாறி இருப்பீங்க, இல்லைன்னா மாற போறீங்க. வெளியூர்ல மாற போறீங்க, ஏதோ ஒரு வேலையை உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ண போறீங்க. இதை விட இன்னும் ரோஹிணத்துல போட்டு குரு பகவான் இன்னும் சூப்பரா இருக்கும் பாருங்க உங்களுக்கு. ஏன் சந்திரபவன் சாரத்தை போங்க, 2ஆம் வீட்டு விசாரத்துல போறாரு. வருமானத்தை அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. எப்படி கொடுப்பாரு? வெளியில கொடுப்பாரு. வெளியூர்ல வெளிநாட்டு வருமானத்தை கொடுப்பாருங்க. யாரெல்லாம் வெளிநாட்டு வெளியூர்ல இருக்கீங்களோ, பிறந்த இடத்துல வெளில இருக்கீங்க, எல்லாருக்கும் யோகம் உண்டுங்க. ரிஷபராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பாரு. அவர் 12ஆம் பாவத்துல இருக்கிற மாதிரி இருக்குதான். ஆனா செய்யக்கூடிய வேலை எல்லாம் பாருங்க. வெற்றி ஸ்தான அதிபதியும் வருமானத்துடைய கால் கணிக்கிறார். பொருளாதாரம் எப்படி இருக்கும்? பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். இப்ப வீடை கட்டுவாங்க, இடத்த வாங்குவாங்க, பூமி வாங்குவாங்க. எடுத்து பாருங்க, கண்டிப்பா வாங்கணும். அதுல பணத்தை போட ரெடியா இருங்க, அவ்வளவுதான். ஏதோ இடமோ பூமியோ வீடோ வண்டியோ வாகனமோ உங்களுக்கு வரப்போகுது. இதை எடுத்து பாத்துங்க, கண்டிப்பா வந்துடும். குரு 12ஆம் பாவத்துக்கு போயிட்டாருன்னா இங்க வருது அர்த்தம். இதுல ஒரு பணத்தை கொண்டு போய் செலவா போட போறீங்க, அது சுப செலவா வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. அப்ப வீட்டுல போகலாமா, வண்டியில போகலாமா, வாகனம் போகலாமா, இடத்துல போகலாமா, பூமியில போகலாமா, எதாச்சும் ஒண்ணு போட்டுருங்க, கண்டிப்பா அனுகூலமா அமைஞ்சிடும். கடன் வாங்கியாச்சும் வாங்கிடுவாரு. நான் வீடு மாற போறேன், இடம் மாற போறேன் சொல்லுவார். கண்டிப்பா உண்டு. இதை விட நான் டாப்பா சொல்றேன், வேலை உத்தியோகம் சூப்பரா இருக்கும். ஏன் உத்தியோகஸ்தானத்தை அவரு 7ஆம் பார்வையா பாக்குறாருங்க. உத்தியோகஸ்தானத்தை பாக்குறாரு, அடுத்து 4ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப வீடு, இடம், வேலை, உத்தியோகம் இதுல ஏதாச்சும் ஒரு மாற்றம் வந்துச்சான்னு கேட்டு பாருங்க. கண்டிப்பா ஆமாம் பாரு, தலையை ஆட்டி தான் ஆகணும். மிதுன ராசி ஆல்ரெடி மாறி இருப்பாங்க, கேட்டு பாருங்க. வீட்லயே, இடத்துலயே, பூமியிலேயே ஏதாச்சும் ஒரு மாத்திர பிளான் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். நான் இடம் விட்டு இடம் போறாங்க, அனுகூலம் வரும். தொழில் சூப்பரா இருக்கும். தொழில நல்ல லாபத்தை கொடுத்துருவாரு. தொழில் ஸ்தானம் அதிபதி 12ல போயிட்டான்னு சொல்லி நீங்க பயப்படாதீங்க. தொழில் ஸ்தானம் 12ஆம் இடத்துலமா அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் சுப நட்சத்திரம். ரோகிணி அடுத்து என்ன? மிருகசீர நட்சத்திரமா? மிருகசீர எத்தனாம் வீட்டு அதிபதி? லாபஸ்தான அதிபதி வர்றாரா? அங்கே லாபத்தையும் கொடுத்துருவாரு. தொழில நல்ல ஒரு மாற்றங்கள், இடமாற்றங்கள், நல்ல ஒரு அனுகூலங்கள் உண்டு. வெளியில தொழில ஒரு சேஞ்ச் பண்ணணும், அவ்வளவுதான். அந்த பிளான் மைண்டுக்குள்ள வந்துடும். குருவுடைய வேலையை இதுதான். அடுத்து படிப்பு கல்வி எக்காரணமும் தர பண்ண மாட்டார். கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருவார். தைரியமா எக்ஸாம் எழுதுங்க, அரசாங்க எக்ஸாம் உங்களுக்கு கிடைச்சிடும். வெளியில வேலை கிடைக்கும் போது அவ்வளவுதான். அரசாங்க வேலை ஏதோ வெளியில இடம் விட்டு இடமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. கண்டிப்பா அரசாங்க தொடர்பு உண்டு. அனுகூலங்கள் கிடைக்குது உங்களுக்கு நிறைய பேருக்கு. அதே மாதிரி மாணவ மாணவிக்கெல்லாம் பாருங்க, நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருவாரு. திருமண பேச்சுகள் பேசுங்க, கண்டிப்பா திருமணத்தை முடிச்சிடலாம். நிறைய பேருக்கு திருமணம் சார்ந்த விஷயம் நிறைய பேர் சொல்லிடுறாங்க, திருமணத்தை பார்த்து பண்ணணும். குரு பகவான் கண்டிப்பா மாலை எடுத்து கொடுக்க போறாரு. எப்ப சந்திரனோட சாரத்துல போறாரோ திருமண பேச்சு வந்துடும். எப்ப
ஜூன் மாசம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் சந்திரனை காலகட்டம் உங்களுக்கு குடும்பம் அமையணுங்க. திருமணம் அனுகூலம் அமையும். முதல் திறமை 2வது தரம் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிடும். ஒரு மகிழ்ச்சியான அந்த ஒரு தருணத்தை உங்களுக்கு சிறப்பாக அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து பாருங்க, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதான் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிடும். பொன் பொருள் சேர்க்க வெளியில நிறைய கிடைக்கும். உங்களுக்கு இடம் விட்டு இடம் வெளியில நிறைய பேர் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அரசியல்வாதிகள் நிறைய மாற்றத்தை கொடுத்துருவார். அரசியல்வாதிக்கு நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா கிடைக்குது. நிறைய பேருக்கு அரசாங்க அரசியல் தொடர்பு சூப்பரா இருக்கும். நல்ல வெற்றியை கொடுப்பாரு. அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைய கிடைச்சிடும். நிறைய அதெல்லாம் பணத்தை விடுதலை வரைய பண்ணிடுறாங்க. ஏன்னா குரு 12ஆம் இடம் தான் வெளிநாட்டு கரன்சியை கொடுக்கணும். அவ்வளவுதான் அவருடைய வேலையை தான் கண்டிப்பா கொடுக்க போறாரு. இப்ப வெளிநாடு வெளியூர் சம்பந்தமாக உங்களுக்கு லாட்ரி யோகங்கள் வருது. அதே மாதிரி அரசியல்வாதிகள் சூப்பரா அனுகூலம் அமைச்சு கொடுக்குறாரு. பெண்களுக்கு நல்லா சாதிக்கலாம். பெண்களுக்கு தொழிலா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை சிறப்பா அமைச்சு கொடுத்துருவாரு. எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வருது. இப்ப நம்ம நட்சத்திரம் அப்புறம் பார்த்துருவோம். முதல் நட்சத்திரம் அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரம். மிருகசீரத்துல பிறந்தவே தைரியமான குணம் இருக்கும். தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. இதுலயுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. இதுலயுமே பாருங்க, விட்டு கொடுத்து போற குணம் நிறைய இருக்கும். எப்போதுமே வேலை, உத்தியோகம், வருமானம், இன்கம் ஏதாச்சும் ஒண்ணு பார்க்கணுங்கிற சிந்தனை கிட்ட இருக்கும். ஏதாச்சும் ஒரு லாபத்தை நோக்கியே பயணிச்சுட்டே இருப்பாங்க. மிருகசீரத்துல பிறந்துட்டாவே இதுல போல நல்லா இருக்கும், அதுல போல நல்லா இருக்குமா, ஒரு தைரிய குணம் உங்கள்கிட்ட எப்போதுமே இருக்கும். உங்களுக்கு பாருங்க, எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாரு? இடத்துல, பூமியில, வண்டியில, வாகனத்துல நல்லா பாக்குறாரு. எல்லாமே யோகத்தை கொடுத்துருவாரு. வேலை, உத்தியோகம், இடம் மாறுவீங்க. தொழில ஒரு மாற்றம் இருக்கும். அதே மாதிரி படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் ஒரு இடமாற்றம் உண்டு. வெளிநாடு வெளியூர்ல படிக்க நல்லா இருக்கும். போலீஸ், ராணுவம், கட்டிடத்துறை, எலக்ட்ரானிக் ஃபீல்டு, நெருப்பு சம்பந்த வேலை எல்லாமே பாருங்க பட்டை கிளப்புவாங்க. எந்த ஒரு முயற்சியாக தான் உங்க அனுகூலமா இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும். திருமண பேச்சுகள் நிறைய பேர் பேசுவாங்க. திருமணம் கண்டிப்பா முடியும். 2வது திருமணம், முதல் திருமணம் எல்லாமே அனுகூலமா அமைஞ்சிடும். குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிடும். மாணவ மாணவிகள் அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க, கண்டிப்பா உண்டு. தொழில நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவாரு. எந்த காரியம் எடுத்தாலும் உங்களுக்குமே வெற்றியை கொடுத்துருவாரு. இடமாற்றங்கள் நிறைய பேருக்கு வருங்க. அடுத்து திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தது. இதை மாதிரி திருவாதிரை நட்சத்திரம் பிறந்தவங்க பெருசா பாதிக்காது. நல்ல லாபத்தை கொடுத்துருவாரு. ஏன்னா ஆல்ரெடி ராகு பலமா இருக்காரு. குருவுடைய வீட்டில் தான் உட்காந்துருக்காரு. உங்களுக்கு விரைய குரு வந்தாலும் இங்க பாதிப்பே கிடையாது. அங்க குரு ஸ்ட்ராங்கா உட்காந்துக்கிட்டாரு. நான் உனக்கு தொழிலை கொடுக்குறேன், உனக்கு புகழை கொடுக்குறேன், நான் அந்தஸ்தை கொடுக்குறேன், உனக்கு கௌரவத்தை கொடுக்குறேன், பட்டத்தை கொடுக்குறேன், பதவியை கொடுக்குறேன். நல்லா ஸ்ட்ராங்கா உட்காந்து நல்லா பலப்படுத்துறாரு உங்களை. 10ல ஒரு பாவி இருந்தா நான் நல்ல விஷயத்தை பண்ணுவார்ல. அப்ப இந்த பயிற்சி, குரு பயிற்சி எப்படி உங்களுக்கு யோகத்தை தான் கொடுக்கும். எப்படி கொடுக்கும்? வெளி பழக்கத்தை பிரம்மாண்டா கொடுக்கணும். வெளி பிசினஸ் எல்லாமே நல்லா இருக்கும். வெளி பிசினஸ்னா எப்படி? வெளியூர்ல பிசினஸ் பண்றவங்க, கண்ட்ரி விட்டு கண்ட்ரி பிசினஸ் பண்றவங்க, வெளிநாடு பிசினஸ் பண்றவங்க எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும். கலை ஃபீல்டு பட்டையை கிளப்புவாங்க. ஏன்? குரு கலைஸ்தானத்துல உட்காந்துருக்காருங்க. அழகு, கலை ஃபீல்டு சூப்பரா இருக்கும். கெமிக்கல் ஃபீல்டு, மருத்துவ ஃபீல்டு எல்லாமே பட்டைகள். மருத்துவ வேலை பார்க்கலாம், சூப்பரா இருக்கும். நம்பி தைரியமா சொல்லலாம். ஆடம்பர பங்களா, ஸ்டேஷனரி பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள், ஆயில் சம்பந்தப்பட்ட பிசினஸ், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிசினஸ் எல்லாமே பட்டையை கிளப்புவாங்க. அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு, அரசியல்வாதி இதெல்லாம் டாப்பா இருக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் சரி, நீங்க உங்களுக்கு மைண்டு பயங்கரமா வேலை செய்யும். பார்த்துக்கணும். குழந்தை பையன், குடும்பம், நண்பர்கள், பழக்க வழக்கம், மகிழ்ச்சி, குடும்பத்துல கணவன் மனைவி, குழந்தைகள் சார்ந்த விஷயம் எல்லாமே வெற்றியை கொடுத்துருவார். குரு 12ஆம் இருக்க மாதிரி இருக்கும். அவர் நிற்கக்கூடிய வீடு உங்களுடைய குருடைய வீட்டுல தான் இந்த ராகு போய் உட்காந்துருக்காரு. அப்ப இங்க பெருசா பாதிப்பு கிடையாது. எல்லாமே வெற்றியை கொடுத்துருவார். அடுத்து புனர்பூச நட்சத்திரம். பொறுமையான குணம், அமைதியான குணம், விட்டு கொடுத்து போற, அனுசரிச்சு போற குணம் எல்லாமே உங்கள்ட்ட நிறைய உண்டு. இப்ப பாருங்க, குரு பகவான் உங்களுக்கு நல்ல பலத்தை கொடுப்பாரு. பாருங்க, வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். ஒரு இடமாற்றம் வரப்போகுது. வீடோ, இடமோ, பூமியை, வண்டியை, வாகனம் வாங்க போறீங்க. இதுல பணத்தை விரயம் பண்ணுங்க. நிறைய பேர் திருமணம் ஆகியும் வெளியூர் போயிடுவாங்க. கணவன் மனைவி கூட்டிட்டு போயிடுவாங்க. தொழில ஒரு இடமாற்றம் கண்டிப்பா வரும். உத்தியோகத்துல இடமாற்றம் வரும். படிப்புகள் ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை கொடுப்பாரு. வண்டியோ, வாகனமும் நல்லா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆசிரியர் வேலை இடம் மாறுவாங்க. நகைக்கடை வச்சிருக்கவங்க இடத்த மாத்துவாங்க. நகைக்கடை, ரியல் எஸ்டேட் பிசினஸ், ஆசிரியர் வேலை, தங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே பாருங்க அனுகூலமா இருக்கும். பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், கல்வி நிறுவனம் நடத்தக்கூடிய நபர்கள் எல்லாத்தையும் யோகத்தை கொடுத்துருவாரு. எந்த காரியம் எடுத்தாலுமே சரி, தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் பாருங்க புனர்பூசணத்துக்கு சூப்பரா இருக்கும். தெய்வ திருப்பணிகள் செய்யக்கூடிய நபர்கள், ஆன்மீக துறையில் உள்ள நபர்கள் எல்லாமே நல்ல ஒரு சிந்தனை இடத்துல கொடுத்துருவாரு. வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பயிற்சி மிதுன ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாக அமைகிறது.